வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 100 தொகுதியில் தான் போட்டியிடுகிறதா திமுக? கூட்டணி ஆட்சி என்றாலும் பரவாயில்லை, ஆட்சியை காப்பாற்றினால் போதும், இறங்கி வரும் மு.க. ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளின்றி அதிமுகவோ திமுகவோ வெற்றி பெறவும் முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது என்ற நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டுவிட்டது. சின்ன சின்ன கட்சிகளாக தோன்றி தற்பொழுது கிட்டத்தட்ட 5 முதல் 10% வாக்குகளை வைத்திருக்கும் கட்சிகள் இதுவரை கொடுத்த தொகுதிகளை வாங்கி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது கேட்கும் தொகுதிகளை தர வேண்டும் என உத்தரவு போடும் நிலைக்கு வந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே களத்தில் நிற்கும் துருவங்களாக இருந்த நிலையில் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு சென்று கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது புதியதாக அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளையும் பிடிக்காதவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க உள்ளனர். இளைய தலைமுறை வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், கல்லூரி மாணவ மாணவிகளின் வாக்குகள், ரசிகர்களின் வாக்குகள் என கிட்டத்தட்ட அவருக்கு 10 முதல் 15% கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி திமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்குகள், அதிமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்குகள் கூட விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கூட்டணி கட்சிகளை தன்வசப்படுத்தி கூட்டணி ஆட்சி என்றாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு இரு திராவிட கட்சிகளும் வந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்பதனை பாஜக கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்ட நிலையில் திமுக கூட்டணியிலும் கூட்டணி ஆட்சி என்ற குரல் தற்பொழுது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்கிவிட்டாலே தானாகவே கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்பது கூட்டணி கட்சிகளின் கணக்காக உள்ளது. இதுவரை 6 தொகுதிகளை மட்டுமே பெற்று வந்த விடுதலை சிறுத்தைகள், இடது மற்றும் வலது கம்யூனிஸ்டுகள், மதிமுக ஆகிய கட்சிகள் தற்பொழுது 12 தொகுதிகள் வரை கேட்டும் வருகின்றனர். அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 15 தொகுதிகள் வரை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி குறைந்தது 30 முதல் 40 தொகுதிகள் கேட்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதநேயம் மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளும் தலா 4 தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்தால் குறைந்தது 6 தொகுதிகள் கேட்கும். அது மட்டுமின்றி மேற்கண்ட கட்சிகள் அனைத்துமே தங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது என்றும் கூறி வருவதும் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இவையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக 100 முதல் 110 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், இவ்வாறு ஒரு நிலை வந்துவிட்டால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் தெரிகிறது. திமுகவுக்கு தற்பொழுது தனது மனநிலையை மாற்றிக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நாம் கையில் ஆட்சி தொடர வேண்டும் என்றால் கூட்டணி ஆட்சி என்றாலும் பரவாயில்லை, ஒரு சில டம்மி அமைச்சர் பதவிகளை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு முக்கியமான அமைச்சர் பதவிகளை நாமே வைத்து கொள்ளலாம், தொடர்ந்து ஆட்சியை நடத்துவதுதான் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. எனவே திமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்தும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கட்சிகள் வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணிக்கு செல்லலாம் என்ற நிலை இருப்பதால் போகத்தான் கூட்டணி கட்சிகளின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் வெளியாகி பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.